இவங்க ஓகே. ஏமா உன் ஸ்டோரி வில்லேஜ் ஸ்டோரி தானம்மா? ஆமாண்ணா, பக்கா வில்லேஜ் ஸ்டோரி. கரெக்டான அப்பா அம்மா ஆர்டிஸ்ட் இருக்காங்கம்மா. அவங்க புருஷ முன்னாடி இல்ல, ஆனா எப்பவுமே அவங்க புருஷ முன்னாடி தான் நடிப்பாங்க. அவங்களே நீங்க அனுப்புங்க. அதோட வேற சாய்ஸ் இருந்தா கூட நீங்க அனுப்புங்க. ஐயோ சீக்கிரமா பேசி முடிடி. நர்மதா போன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காடி. இப்பவே உடனே உனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புவாமா? இல்ல வேண்டாம். என் ஃப்ரெண்ட் ஆராதனா வருவா, அவகிட்ட கொடுத்து அனுப்புங்க. அவ இங்க கொண்டு வந்துருவா. சரிம்மா. அப்புறம் ஹீரோ ஹீரோயின், ஹீரோக்கு அக்கா தங்கச்சி மாதிரி வேற யாராவது இருந்தா கூட அனுப்பி விடுங்க. அனுப்பி விடுறமா. ஆனா எவ்வளவு சீக்கிரம் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. சரி, நான் வச்சிடுறேன். என்ன பாட்டி, அப்பத்துல இருந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்ன வேணும்? நீ நம்ம மகேஷ் ரோகிணி நிச்சயதார்த்தத்தை போன்ல வீடியோ எடுத்தல்ல? ஆமா. அப்புறம் அவங்கள வயலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் போட்டோ எல்லாம் எடுத்தியே? ஆமா. அத கூட நான் கொஞ்சம் பாத்துட்டு தரேனே. அது எதுக்கு உனக்கு இப்போ? மாப்பிள்ள ஊருக்கு போயிட்டாரா, அவங்க 2 பேரும் ஜோடியா இருந்தது என் கண்ணுக்குள்ளே இருக்குடி. வயசான காலத்துல அதெல்லாம் பார்த்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. உடனே சென்டிமெண்டலா டச் பண்ணிடுவியே. இந்தா கேலரி ஓபன் பண்ணிருக்கேன், இதுலதான் இருக்கு பாரு. அப்பாடா, ஒரு வழியா எடுத்து கொடுத்துட்டா. அப்படியே இவ்வளவு எங்கேயாச்சும் அனுப்பிட்டா நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணலாம். என்ன பண்றது? ரூபினி, நான் இதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சுக்குமல்லி காபி போட்டு கூட. வழக்கமா நீ தானே எனக்கு காஃபி போட்டு கொடுப்ப, இல்ல அம்மா போடுவாங்க. இன்னைக்கு என்ன புதுசா என்ன போட சொல்ற?